சொல்லு சிந்து. பைரவி, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ தனியா இருக்கியா? நான் இருக்கேன், சொல்லு. என்ன அடிச்சதுக்காக மகாத்த மேல போலீஸ்ல புகார் கொடுத்தியா? ஆமா. ஏன் பைரவி இப்படி பண்ண? நான் தான் அந்த பிரச்சனையை அதோட விடுன்னு சொன்னேன்ல. நீ புகார் கொடுத்ததுனால இங்க என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சு? என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அது கூட பரவாயில்ல, பாவம் அன்னபூர்ணி அத்ததே ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கா. மா, உன்னை அடிச்சது தப்பு தானே? தப்பதே பைரவி. ஆனா அத நீ அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொல்லிருந்தா அவங்களே மக அத்தைய கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்கல்ல. அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொல்லாம நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே தப்புன்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. உன்னால அன்னபூர்ணி அத்தைய நான் மதிக்காத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. இந்த பிரச்சனையை முதல்ல அன்னபூர்ணி அத்தை கிட்ட தான் சொல்லிருக்கணும். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்.